Spine erect with a beautiful smile. We'll be chanting the vibrant Om 3 times before starting the session. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இப்ப அவை பிராட்டியுடன் தொடர்ந்து பயணிக்கலாம். இந்த தன்பால்ல கடைசியில வர வர அவை பிராட்டி சொல்றதை பார்த்தா ரிப்பீட்டேஷனா இருக்கும். அதற்கு காரணம் எப்பவுமே ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு பாயிண்ட நல்லா விளக்கணும்னு திருப்பி 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 சொல்லிட்டு இருப்பார். பல விதங்கள்ல பல ரூபங்கள்ல சொல்லுவார். எப்படி ஒரு மாவு வச்சுக்கிட்டு தோசை பண்ணலாம், ஊத்தப்பம் பண்ணலாம், குழி பணியாரம் பண்ணலாம். ஆனா அம்மாவுடைய இயற்கை இது விருப்பம் என்ன? அந்த குழந்தை நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும். அது போல வீட்டு தரிப்பாலையும் திருவருட்பாலையும் முழுமையா எக்ஸாஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஔவையார் பிராட்டி நம்மள கையை பிடிச்சிட்டு அழிச்சுட்டு போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ நமக்கு பல இடங்கள்ல இதுதான் ஏற்கனவே தெரியுமேன்ட்டு தோணலாம். என்ன நேற்று கூட நம்ம ஜெயஸ்ரீ பேசிட்டு இருந்தேன், என்னடா போர் அடிக்கிறதுனான்ட்டு சொந்த பாயிண்டே சொல்றதுக்கு. ஆனா அது தவிர்க்க முடியாது. என்ன ஒரு அம்மாவா இருக்கிறது, நீங்க நல்லா இருக்கணுங்கிறப்ப ஒரு பாயிண்டையே 1008 முறை சொல்லுவாங்க. நம்ம சின்னப்ப கூட பார்த்தோம்னா இந்த கணக்கு பாடத்துல எல்லாம் வாய்ப்பாடு வித்தியாசம். காலையில ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் வாத்தியாரு சொன்னதையே சொல்லுவார். 2 1 2 2 4 2 3 6 2 8 அந்த எல்லாரையும் சொல்லுவார். அதற்கு காரணம் அவருக்கு தெரியாத கிடையாது, நமக்கு தெரியாத கிடையாது. மனதுல நல்லா ஆழ பதிகணும். அதுக்காகத்தான் சொல்றோம். ஸ்ரவணா மனனா நிதித்தியாசனா. நிதித்தியாசனம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு கீப் ஓவர்லுக்கிங், மன்ச்சிங் இட், கட்சியிங், ரிகலெக்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பிரகாரம் பார்த்தோம்னா நாம போன முறை சூரிய காலம் எப்படி நமக்குள்ள அந்த பூரணத்துவத்தை நாம் உணரும் பொழுது நாம என்ன பண்ணணும், அதுக்காக நாம என்னென்னலாம் முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு பார்ப்போம். இப்போ இன்னைக்கு சிவயோக நிலை. சிவபெருமான்னு சொல்றச்சே ஆதி சித்தர் அவர் தான். சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடிய அவர் தான். உடல் நிறைய சாம்பல் பூசி எளிமையாக எது இருமை அற்றவராக இருக்கக்கூடிய அற்பேற்பட்ட ஜோதி பிழம்பு. அவருக்கு முக்கியமானதே உடுக்கையும் தீப்பிழம்பும் தான். ஒரு கையில அக்னி, ஒரு கையில டமரு. ஆக இதே நினைச்சு இந்த ஒலியும் ஒளியும் இது ரெண்டுத்துல இந்த பிரபஞ்சத்தையே நடத்திட்டு இருக்க. ஆக இந்த ரெண்டுத்தையுமே இணைக்கக்கூடியது நம்முடைய மூச்சு தான். அதை பார்த்துட்டு தான் நம்முடைய ஆக்ஞான பார்த்தோம்னா இடகலை பிங்கலை. இடகலை என்பது சந்திர நாடி, பிங்கலை என்பது சூரிய நாடி. ஒன்று வெப்பத்தை தருகிறது, ஒளியை தருகிறது, இன்னொன்று குளுமையையும் அற்புதமான கண்கள் கூசாத ஒளியையும் தருது. ரெண்டுமே சேர்ந்திருக்கணும். ஆண்மை பெண்மைங்கிறது போல இது ரெண்டுமே சேரக்கூடிய இடத்தான் ஆக்ஞா. அது அக்னி நாடி, சுஷும்ன நாடி, மூலாதாரத்திலிருந்து கிளம்பி அதே இடத்துல இதுக்கு சொல்லுவோம் திரிவேணி சங்கமம். அப்ப கங்கையை பார்க்க முடியும், யமுனையை பார்க்க முடியும், சரஸ்வதி கண்ணுக்கு தென்படாது. அதுபோல நம்முடைய சுஷும்ன நாடி என்பது கண்ணுக்கு தென்படாது, உணரவும் முடியாது. அதனால அது இருக்கு.
அது எல்லாமே கலந்த இடம் தான் அங்க திரிவேணி சங்கமம். அதுதான் அந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்தலம் இருக்கக்கூடிய இடம், சைத்தன்யம். அங்க போன பிறந்தான் துரியத்துக்கு போறோம், துரியாதீதத்துக்கு போறோம், சிவயோக நிலை. ஆக இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அதிகாரமானது சிவயோக நிலையை எப்படி நீ முயற்சி செய்து அடைய வேண்டும். இது அவை பிராட்டி சொல்றாங்க. எப்படிலாம் நான் கூடவே இருக்கேன், நீ பிராக்டிஸ் பண்ணு, நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்ண சொல்ற, அதை பத்தி தான் இன்றைய அதிகாரம் நம்ம இப்ப பார்க்கணும். முதல் குறள். அடிமிசை வாயு அடுத்து அடுத்து ஏகி முடிமிசை ஓடி முயல். அடிமிசை வாயு அடுத்தடுத்து ஏகி, அடுத்தடுத்து ஏகி முடிமிசை ஓடி முயல். உனக்குள்ள அந்த மூச்சு காற்றானது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அடிமிசைன்னு மூலாதாரம், மூலாதாரம். அங்கிருந்து சுவாதிஷ்டான, மணிப்புரகா, அனாகதா, விசுத்தி அப்படின்ட்டு ஆக்ஞாவுக்கு அடுத்தடுத்து ஏகி. ஒரு இடத்துல ஸ்டாக்னட்டா இருக்க உனக்கு பிராணாயாமம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். 72,000 நாடிகளும் உனக்கு கிளியர் ஆகணும். அதுக்கு மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது பிரகாரம் விடாம வா. அதுக்கு என்ன பண்ணணும்? அடிமிசை மூலாதாரத்திலிருந்து உன்னுடைய தவக்கதலை, மூலக்கதலை எழுப்ப வேண்டும் என்றால் பிராணாயாமின் மூலமாக அடுத்து அடுத்து ஏகி ஒவ்வொரு சக்தி மையமாக அதை இயக்கிக் கொண்டே போய் முடிவிசை உன்னுடைய சகசிரகாலத்தில் இருக்கக்கூடிய சிவ தத்துவத்துடன் ஒன்று கலக்க நீ முயற்சி செய்ய வேண்டும். ஓடி முயல். ஓடி என்றால் இடைவிடாமல் தொடர்ந்து பண்ணணும். எந்த யோகாவுமே இன்னைக்கு பண்ணி நாளைக்கு முடிஞ்சது கிடையவே கிடையாது. இது சத்து தீர்க்க காலே விடாம பண்ணிக்கிட்டே இருக்கும். சத்து தீர்க்க காலே நைரந்தரி சத்கார சேவிதான் திருடம். அதனால அவ்வை பிராட்டி எடுத்த உடனே என்கரேஜ் பண்றாங்க. ஏதோ பண்ணாம முடிச்சுமான்னு கிடையாது. நம்ம அவனே சிவபெருமான் அடையிறது அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. இது வரைக்கும் நீங்க யூடியூப்ல நிறைய பார்க்கலாம். கைலாசத்தினுடைய உச்சி யாருமே பார்க்க முடியாது. அந்த ட்ரோன்ல எடுத்து ஒரு 2-3 யூடியூப்ல வந்திருக்கு. பார்த்தோம்னா செங்குத்தா இருக்கு. நோ படி கேன் ரீச் அ பிளேன். அந்த கைலாயம், வாட் வி டேக் ஹோம் கைலாஷ், nobody can reach because every peak is very very perpendicular, vertical, inaccessible. ஆனா நிறைய அந்த ட்ரோன் ஒண்ணு இருக்கிறதால அந்த அற்புதமான காட்சியை நம்மளால பார்க்கணும். அது போல துரியம் போயிட்டு துரியாதீதத்துக்கு போறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. அதுக்கு முயற்சி செய்வாயார். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை. ஆக நீ வாழ்நாள் முழுதும் முயன்று கொண்டே இருந்தால் இந்த பிறவியில் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு பிறவியில் நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய். அதனால தொடர்ந்து செய் மகனே அப்படின்னு அவ்வை பிறகு பார்க்கலாம். அடிமிசை வாயு அடுத்தடுத்து ஏகி முடிமிசை ஓடி முயல். பிராணாயாமாவே மூலாதாரத்தில் இருக்க முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, நல்ல ஆழ்ந்த மூச்சு, நல்ல ஆழமான மூச்சு எடுத்து டீப் பிரீத்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதயோக பிரதிபகால உஜ்ஜயே மூச்சு. உஜ்ஜைன்னா வெற்றிகரமான. எப்படி உஜ்ஜய மூச்சு எடுத்துக்கிறது அந்த ஆட்டோவில் நிறைய யோக பயிற்சிகள்ல வரும். உஜ்ஜைன்னா வெற்றிகரமான. தட் இஸ் ரைட் ஃப்ரம் தி மூலாதாரா யூ டிரா த பிரெத். அடிமிசை வாயு அப்படி பிரீத் இன் பண்ணி அடுத்தடுத்து ஏகி நல்ல பிரீத் இன் கவுண்ட் எடுத்துட்டே நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்து முடிமிசை ஓடி முயல். உன்னுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அந்த துரியத்தை நோக்கி உன்னுடைய பிராணாயாமாவை தொடர்ந்து செய்வாயாக. அப்படி செய்தால் நிச்சயமாக இறைவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கும். இது முதல் குறள். ஆக எப்படி நீ ஆழ்ந்த மூச்சை எடுத்து பிராணாயாமம் பண்ணி உன்னுடைய நோக்கமெல்லாம் உன்னுடைய துரியத்தை அடைவது என்று. இப்ப 2வது குறள். அடுத்து நீ என்ன பண்ணணும்? உள் நாடி வாயு அதனை உடல் நிரப்பி விண்ணோடு மெல்ல விடு. பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்னு வேற சொல்லி கொடுக்குறாங்க அவை பிராட்டி. எப்படி செய்யணுமா? உள் நாடி நல்ல உள்மூச்சை வாயு உள்மூச்சு மெல்ல தீர்க்கமா ஆழமா எடுக்கணும். உள் நாடி வாயு அதனை உடல் நிரப்பி.
நல்லா பிரீத் இன் போறப்ப எக்ஸ்பேண்ட் த லங்ஸ், எக்ஸ்பேண்ட் தி அப்டமன். அது அப்டாமினல் பிரீத்திங்னே இருக்கு. உள்நாடி உன்னுடைய மூச்சின் மேல் கவனம் வைத்து வாயு அதனை உடல் நிரப்பி. எது வரைக்கும் நிரப்பணும்? விண்ணோடு. உன்னுடைய உடம்பு முழுக்க அந்த பிராணவாயு நிறையணும், பலூன்ல காத்து ஏறுற மாதிரி. வெரி இம்பார்ட்டன்ட். பிராணாயாமங்கிறது வந்து டீப் அண்ட் ஸ்லோ பிரீத்திங். அப்ப உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் வந்து கெட் ரெஜுவனேட்டட் அண்ட் ஆல் த டாக்ஸின்ஸ் வில் பி ஃப்ளஷ்ட் அவுட். ஆக உள் நாடி வாயு அதனை உடல் நிரப்பி. fill up the whole body with the breath. எப்படி? இது வரைக்கும் விண்ணோடு, உன்னுடைய உச்சி வரைக்கும் நல்லா மூச்சு இழுக்கணும். அப்புறமா என்ன பண்ணணும்? மெல்ல விடு. the rate of breathing, the rate of out, your breathing out should be much slower than how you breathe. That's one of the important thumb rule of the pranayama. நீங்க மூச்சு எவ்வளவு வேகமா எடுக்கிறீங்களோ அதை விட 2 மடங்கு மெல்ல அந்த மூச்சை வெளிவிடும். That only gives you the control over the lungs activation. நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்துடலாம், மூச்சை நிறுத்தி கூட வைக்கலாம். ஆனா மூச்சு புஷ்ஷுன்னு போயிடும். unless you practice. ட்ரை பண்ணி பாருங்க. மூச்சு ரொப்பிட்டீங்க, மொள்ள விடுன்னு அமைப்பிராட்டி சொல்றாங்க. அது நாங்க கிளாஸ்ல பார்த்தா கூட, சார் மூச்சு நிறுத்த முடியுது, ஆனா மூச்சை பொசுன்னு போயிடுது சார், என்ன சார் பண்றது அப்படிம்பாங்க. இட்ஸ் only a practice. That is how you slowly gain control over all the involuntary organs in your body. That is another yoga. You can control the rhythm of the heart. You can control the rhythm of your kidney. You can control the rhythm of the liver. All these things are there innately inbuilt with the pranayama. அதனால தான் திருப்பி திருப்பி சொல்றது பிராணாயாமா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் எவை பிராட்டி 2 சொல்றாங்க. நல்ல உடனே வெண்ணோடு நல்லா ஃபுல்லா மூச்சு எடுத்துக்கோ, விடுறப்ப மொள்ள விடு. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல். அவ்வை பிராட்டி டீச்சர்ஸ் us as to how to do the pranayama. இதை விட விவரமா வேற எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சார். அத்தயோக பிரதீபிகால ஒரு 4-5 பிராணாயாமம் பத்தி சொல்றச்சே இதுல ஒரு அங்கமா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல பிரச்சர்த்தனை விதாரணாபியாம் அப்படின்ட்டு நம்ம பத்தஞ்சலி மகரிஷியும் டக்குன்னு முடிச்சுடுவார். ஒரே சூத்திரத்துல முடிச்சிடுவார், விதாரணாபியாம் அப்படின்னு. ஆக இங்க உள்நாடி நல்ல உள்ள போக்கஸ் பண்ணி வாயு அதனை உடல் நிரப்பி முழுக்க டீப் பிரீத்திங் பண்ணி நிரப்பிக்கிட்டு விண்ணோடு எது வரைக்கும்? முடி உச்சி வரைக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? மெல்ல விடு. கூடவே வாங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? 3வதுல மெல்ல ரேசித்து மெய் விம்மி பூரித்து கொள்ளுமின் கும்பம் குறித்து. மூச்சு எடுக்கிறது எப்படி சொல்லிட்டாங்க? அப்போ அந்த மூச்சை எடுத்ததுக்கு அப்புறமா விண்ணோடு அதுக்கு போயிடும். அப்புறம் என்ன பண்ணணும்? மூச்சை நிறுத்து, பிடிச்சு நிறுத்து. ஆக மூச்சை உள்ள இழுத்துட்டு கும்பகம் அது அப்படியே பிடிச்சு நிறுத்தணும். மெல்ல ரேசித்து, முதல்ல எப்பவுமே ஆரம்பிக்கிறது முன்னாடி உள்ள இருக்கிற காத்தெல்லாம் வெளியே விட்டுறணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் தம் ரூல். எப்பவுமே எந்த பிராணாயாமா, நாடி சோதனை பிராணாயாம கூட first you have to exhale through the left nostril and completely exhaust, and then start the pranayama, slowly breathing in. மெல்ல ரேசித்து முதல்ல இருக்கிற மூச்செல்லாம் விட்டுட்டு மெய் விம்மி திருப்தியா அப்படியே உடம்புல இருக்க எல்லா அணுக்களுமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி பூரித்து சுகமா சந்தோஷமா கொள்ளுமின் மூச்சை உள்ள எடுக்கணும். எதுக்காக? கும்பம் குறித்து. கும்பம்னு மூச்சை பிடிச்சு நிறுத்துறது. உன்னுடைய நோக்கம் என்ன? மெல்ல மூச்சு எடுத்து உடம்பு முழுக்க ரொப்பி அப்படியே நிறுத்தணும். இதுதான் 3வது குறள். மெல்ல ரேசித்து இருக்கிற மூச்செல்லாம் வெளியே விட்டுடும். அப்புறமா கொள்ளுமின் மூச்சை முள்ள இழுக்க ஆரம்பி. எப்படி இருக்கணும்? மெய் விம்மி பூரித்து, ஆஹா சுகமா இருக்க அப்படி ஜோரா மூச்சை எடுத்து. எதுக்காக? கும்பம் குறித்து மூச்சை உள்ள நிறுத்தணுங்கிற கொள்கையோட நீங்க வந்து
நல்ல மூச்சை இழுக்கணும். அதுதான் பூரகம் சொல்றோம். பூரகம்னு மூச்சை உள்ள இழுக்கிறது. அது அப்புறமா மெல்ல சொல்லுவாங்க. இது 3வது குறள். எப்படி மூச்சை காலி பண்ணிட்டு அப்புறமே மெல்ல இழுத்து சந்தோஷமா பூரித்து, எதுக்காகன்னா கும்பகம் மூச்சை பிடிச்சு நிறுத்தணும் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வர்றாங்க. 4வது குறள்ல எப்படி பண்ணணும் பிராணாயாமன்ட்டு தெள்ள தெளிவா அப்படியே அச்சடிச்ச மாதிரி அவை பிரணி சொல்றாங்க. ரேச்சகம் 32, அது மாத்திரை பூரகம் 10-6 போகும். ரேச்சகம் 32, மூச்சை விடுறது 32 என்ற எண்ணிக்கைக்கு, அது மாத்திரை. மாத்திரைன்னு அளவு, மாத்திரைன்னு கால அளவு. பூரகம் 10, 10-6, 10-6னா 10 + 6 16. 16 நல்லா மூச்சு இழுத்தீங்க, அத 16 என்ற எண்ணிக்கைக்கு வரைக்கும் நல்லா மூச்சு இழுக்கிறீங்க. For a count of 16, you are inhaling the breath, deep breathing. அதுக்கப்புறமா மூச்சை விடுறது டபுள் ஆஃப் தட். அப்ப எவ்வளவு ஸ்லோ விடணும் நீங்களா நினைச்சு பாருங்க. 16ங்கிற கவுண்ட்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்க, அத 32ங்கிற கவுண்ட்டுக்கு முதல்ல விடணும். This is how அவ்வை பிராட்டி slowly takes you by hand as to how to do the real pranayama. 1:2. If 1 is a count or the unit for which you are breathing in, your breathing out should be double of that. மூச்சு இழுக்கிறத விட நிதானமா 2 மடங்கு விடணும். அப்போ உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுது. தானா நீங்க உணர்வீங்க. முதல் பெனிஃபிட் நிம்மதி கிடைக்கும். அது எப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. மனசுல அப்படியே அமைதி ததும்பும். 2வது வேற எண்ணங்கள் எங்கேயுமே போகாது. கண்ணை மூடிட்டு அப்பா திருப்தியா இருக்குடா என்ற ஃபீல், இட்ஸ் a promise. It's a promise. That is the efficacy of the pranayam. அதுதான் சொல்றாங்க. ரேச்சகம் 32, அது மாத்திரை. பூரகம் 10-6 புகம். 10 10 + 6 16. 16 என்ற எண்ணிக்கைக்கு பூரகம் மூச்சை ஆழ்ந்து இழுப்பாயாக. இழுத்து என்ன பண்ணணும்? கும்பகத்தை அப்புறம் பேசிக்கலாம். ரேச்சகம் 32, அதை விட டபுளா மல்ல விட்டு பிராக்டிஸ் பண்ணும். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வை பிராட்டி பிராணாயாம செய்யறத சொல்றாங்க பாருங்க. 1:2. If your inhaling is 1 unit, your exhaling should be double of that. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்ல விடணும், அவ்வளவுக்குள்ள மெல்ல விடுறச்சே உங்களுடைய lungs, you are exercising your willpower over the activation of the lungs. Slowly you are gaining the control over the lungs. lungs மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வலைப்படுப்போல் மனம் ஒடுங்கும் உந்தி பெற, ஒடுக்க உபாயம் அது உந்தி பெற. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக எப்படி ரமண பகவான் சொன்னதுதான் அவை பிராட்டிங்க சொல்றாங்க. நல்ல மூச்சு எடுத்தீங்கன்னா உன் மனுஷன் தானே ஒடுங்கி போயிடுண்டா அப்படிங்கிறாங்க. 32 ரேச்சகம் 32, அது மாத்திரை. மாத்திரைன்னு அளவு. பூரகம் 10-6 ஆகும். 10 + 6 16 என்ற மூச்சு எண்ணிக்கைக்கு மூச்சை இழுத்து 32 என்ற எண்ணிக்கைக்கு விட வேண்டும். இதை முதல்ல ஸ்லோலி நீங்க பிராணாயாமாவுக்கு she is taking you. அந்த மூச்சு எப்படி இருக்கணும்? விண்ணி பூரித்து, விண்ணோடு அப்படி டீப் பிரீத்திங். அப்புறம் 5வது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மள அவ்வை பிராட்டி கூட்டு போறாங்க. என்ன பண்றாங்க? கும்பகம். எவ்வளவு நேரம் நிறுத்தணும்னு கேள்வி வரும். நீங்க சொன்னீங்க இல்லையா கும்பகம் வேணும்னு. எவ்வளவு நேரம் நிறுத்தணும்? கும்பகம் 4 60 மாத்திரை ஸ்தம்பித்து இடுவது தான் கும்பகம். என்னென்ன? 4 4 60, 60 + 4 64. 64 என்ற எண்ணிக்கைக்கு மூச்சை பிடிச்சு நிறுத்தணும். ஆக 16 என்ற எண்ணிக்கைக்கு மூச்சு இழுக்கிறீங்க, 64ங்கிற எண்ணிக்கைக்கு மூச்சை நிறுத்துறீங்க, பிடிச்சு நிறுத்துறீங்க, 32 என்ற எண்ணிக்கைக்கு மூச்சை விடுறீங்க. தட் இஸ் a count. 1
1:4:2. That is how the real pranayama need to be done. இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். கும்பகம் 4/60 மாத்திரை தம்பித்து இடுவது தான். தம்பித்துன்னா ஸ்தம்பித்து, ஹோல்டிங் இட். இடுவது தான், உனக்குள்ள அந்த மூச்சை மெல்ல 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 அப்படிதான் நீ எடுக்கணும். இடுவதுன்னா உள்ள நிறுத்தி, தம்பித்து இடுவது, உள்ள பிடிச்சு நிறுத்து. இதுதான் பிராணாயாமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு இல்லையா? 16 என்ற எண்ணிக்கைக்கு மூச்சு இழுக்கணும் பூரகம். கும்பகம் 64 என்ற எண்ணிக்கைக்கு நிறுத்தணும். ரேச்சகம் 32 என்ற எண்ணிக்கைக்கு விடணும். சரி, எவ்வளவு அழகா, எவ்வளவு பொறுமையா, எப்படி பிராணாயாமம் செய்யறது பத்தி அவ்வை பிராட்டி தெளிவா சொல்றாங்க. அடுத்தது 6வது பாடல். முன்னும் ரேசி முயலும் பின் பூரகம் பின்னது கும்பம் பிடி. ஸ்டெப் பை ஸ்டெப். முன்னம் ரேசி, முதல்ல ஆரம்பிக்க முன்னாடி இருக்கிற மூச்செல்லாம் வெளியே விட்டுடும். முன்னம் ரேசி விட்டுட்டு, முயலும் முயற்சியுடன் உள்மூச்சு இழுத்து, பின் பூரகம் அப்படியே 16 என்ற எண்ணிக்கைக்கு மூச்சு இழு. பின்னது கும்பகம் பிடி. அப்புறமா கும்பகத்துல பிடிச்சு நிறுத்துடா. அப்படி நீங்க கேட்கலாம், என்ன சார் முதல்ல ரேச்சகாம மூச்சை விடுறதாச்சு? ஆமா, எந்த பிராணாயாமத்திலும் 0 பாயிண்ட், த ஆரிஜின் அப்படிங்கிறப்ப the lung should be empty. அதனால இருக்கிற மூச்செல்லாம் வெளியே விட்டுட்டு then you start பூரகம் கும்பகம். அதுதான் அவை பிராட்டி நமக்கு ரிமைண்ட் பண்றாங்க. முன்னம் ரேசி, முதல்ல இருக்கிற மூச்செல்லாம் விட்டுடு. முயலும் பின், அதுக்கப்புறமா நல்லா ஆழ்ந்த மூச்சை உன்னுடைய முழு மனதோட எடுத்து, பின் பூரகம் அப்படியே 16 எண்ணிக்கை மூச்சு இழு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பின்னது கும்பகம் பிடி. அதுக்கப்புறமா கும்பகத்துல உன்னுடைய மூச்சை பிடிச்சு நிறுத்து. எவ்வளவு எண்ணிக்கைக்கு? 4 times that of the பூரகம். பூரகம் 16, கும்பகம் 64. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக முன்னம் ரேசி முயலும் பின் பூரகம் பின்னது கும்பம் பிடி. இது அடுத்த ஸ்டெப். இப்ப கிளியரா தெரிஞ்சிடும் எப்படி பிராணாயாமம் பண்ணணும். முதல்ல இருக்கிற மூச்செல்லாம் விட்டுடு. அப்புறமா நல்லா மூச்சை இழு. அது யூனிட் 1 16. Then 4 times that of the unit, retain the breath, kumbhaka. Then double that of the inhalation, slowly breathe out and remain empty. உள்ள நிறுத்துறது அந்த கும்பகம். மூச்சை வெளியே வந்த அப்புறமா எம்டியா இருக்கிறது பாகிர் கும்பகம். அந்த பாயிண்ட் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பாகிர் கும்பகம் அவ்வளவு முக்கியம் கிடையாது. ஏன்னா டக்குனு மறுபடியும் லங்ஸ் கேட்கும் மூச்சு. அதனால பாகிர் கும்பகம் அவ்வளவு அவசியம் கிடையாது. அது ஹட யோகிகளுக்கு தான் பாகிர் கும்பகம் இஸ் அப்ளிகபிள், நாட் ஃபார் சம்சாரிஸ் ஆர் ஃபார் த நார்மல் பீப்புள் ஹூ பிராக்டிஸ் பிராணாயாமம். ஸோ கம்ப்ளீட்டா மூச்சு விட்ட உடனே எவ்வளவு நேரம் கவனம் இருக்க முடியுமோ, எம்டிஆர் இருக்க முடியும், மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. ஒன்லி when you practice Hatha Yoga, you have to remain empty. நமக்கு தேவையில்லை. அவை பிராட்டி அதை டச் பண்ணல. அவை பிராட்டி எப்படி நார்மலா ஒரு சாதாரண சம்சாரி எப்படி பிராணாயாமம் பண்ணணும், சிவயோக நிலை அடைவதற்கு. அதுதான் பாயிண்ட் ஆஃப் அவர் அப்ரோச். முன்னம் ரேசி முயலும் பின் பூர்ணகம் பின்னது கும்பம் பிடி சொல்லிட்டாங்களா? அதுக்கு அடுத்தது என்ன? அப்ப என்ன ஆகும் இப்படி பண்ணின? பாட்டி எவ்வளவு கஷ்டம். 16 எண்ணிக்கை மூச்சு எடுத்துட்டேன். 64 எண்ணிக்கைக்கு மூச்சு நிறுத்த சொல்றீங்களே, நான் இருக்கிறதா சாரதா? திக்குமுக்கு ஆயிடும். வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். எப்படா மூச்சை விடுவோமான் இருக்கும். வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். அந்த பாட்டி கேட்கறது, என்ன பாட்டி எதுக்காக என்ன சாவடிக்கிறேன்? நான் கிளாஸ் எடுத்தா கூட, அருண்லாம் கிளாஸ் எடுத்தா கூட, சார் மூச்சு எடுக்கிறது ஈஸி சார், மூச்சை பிடிச்சு கூட நிறுத்திடலாம் சார், மூச்சை விடுறது சர்வன்னு இறங்கிடுது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு டச் விட்டுடுது, பழகிடுது. அதை மள்ள மள்ள நம்ம மறுபடியும் கொண்டு வந்தா தான் நாம யூ வில் பி தி மாஸ்டர்ஸ் ஆஃப் யுவர் ஓன் பாடி அண்ட் மைண்ட்.
அதுதாங்க எனக்கு முக்கியம். எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு கிளாஸ்ல கூட ஒரு எல்லாருமே வந்து இதெல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜவக்காலம் எல்லாம் இந்த யோகா பண்றது விரிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. எங்கேயோ ஒரு சின்ன கீறல் விழுந்துடுச்சு. ஒரு கட் ஆயிடுச்சு விரல்ல. ஐயோ! ரத்தம் வருது, ஐயோ! ரத்தம் வருது. வாயில வச்சுக்குது, பண்ணுது, வலிக்குது, தாங்கல. ஏய்! ஆஃப்டர் ஆல் த பாடி ஹஸ் கட். என்ன இப்ப அப்படி சொல்லக்கூடாது. சொன்னா வருத்தப்படுவேன். ஐயோ! அப்படியா? கையில கட் ஆயிடுதா? கவலைப்படாத, எல்லாம் சரியா போயிடும். நல்லா வாஷ் பண்ணிக்கோ. அந்த கையில அப்படியே வச்சுக்கோ. ரத்தம் வரது நின்னுடும். அப்படிலாம் என்கரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஆஃப்டர் ஆல் இட் இஸ் ஜஸ்ட் அ கட். ஸோ டேக் இட் இன் த ரைட் வே. அது எப்போ வரும்? நீங்க பிராணாயாமம் பண்றச்ச அந்த தைரியம் வரும். Because automatically your system develops a mastery over the control of the flow of blood over your heart and the lung activation. டக்குன்னு நின்னுடும். அது பயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல. அடுத்த நாள் பார்த்தா சரியா போயிடும். அப்பேற்பட்டது சார் பிராணாயாமா. ஒண்ணும் இல்லாததுக்கு அப்படியே தையா தக்கான்னு குதிச்சு, தானு கஷ்டப்பட்டு இருக்கிற வாழ்லாம் என்னவோ லோகத்திலேயே ஆட்டம் போகாம தலையில் விழுந்து போல ஒரு சீன் கிரியேட் பண்ணி அடாடாடாடா யோசிப்பேன். சரி ரைட்டு, கோ வித் த ஃப்ளோ. அவ்வளவுதான். நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அது போல தான் அவை பிராட்டியும் நம்மள என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தது என்ன? நான் செஞ்சா எனக்கு என்ன பாட்டி கிடைக்கும்? உன்னை நம்பி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்றேன்னு, என்ன ஒரு வழி பண்றதுன்னா முடிவு பண்ணிட்டியா? உன் மனசுல என்னதான் வச்சிருக்க நீ? அடே வாடா சொல்றேன். அடுத்தது, ஈரைந்து 70 ஈராயிரம் நாடியும். ஈரைந்து 70 ஈராயிரம் நாடியும் சேருமின் வாயு செயல். ஈர் 5 2 5 10. 10 முக்கியமான நாடிகள். முன்னே சொல்லியிருக்கேன். 10 முக்கியமான நாடிகள். எந்த நாடிகள் அவை? இடா, பிங்களா, சுஷும்னா, புருஷா, காந்தாரி, அத்தி, அலம்புடை, ஜிஹ்வா, சங்கினி, குகு. இந்த 10 நாடிகள் தான் உயிர் நாடிகள். இவை அனைத்துமே உங்கள் மூலாதாரத்திலிருந்து கிளம்பி உங்கள் சகசிரஹரத்தில் முடியக்கூடிய. புரியுதுங்களா? ஈர் 5 இதுதான் முக்கியமான நாடிகள். அதோட 77,000 நாடியும் உடல் முழுக்க 72,000 நாடிகள் பரவி இருக்கு. எனர்ஜி சேனல்ஸ். நாடியும் சேருமின் வாயு செயல். அடே நீ செய்யற பிராணாயாமா உன்னுடைய 10 நாடிகள்ல மட்டும் இல்லடா, 72,000 நாடிகளையும் சுத்தம் பண்ணிடும். முதல்ல நீ உன்னை சுத்தம் பண்ணிக்கோ. சுத்தம் பண்ணாதான் சிவயோக நிலையை நீ அடைய முடியும். ஆக பிராணாயாமம் பண்றதுக்கு உடைய 10 நாடிகளும் கிளியரா இருக்கணும். 72,000 நாடிகள்லயும் உன் பிராண சக்தி ஜோரா பாயணும். அதுக்கு இந்த பிராணாயாமா நீ செஞ்சுதான். சரி பாட்டி செய்யறேன், நான் நல்லதுதான் சொல்றேன், உன் நல்லதுக்கு தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை கேள். ஈர் 5 70 ஈராயிரம் நாடியும் சேருமின் வாயு செயல். நீ இது போல பிராணாயாம செய்து கொண்டே இருந்தையானால் ஈரைந்து முக்கியமான 10 நாடிகளும் 72,000 72,000 மற்ற நாடிகளும் சேருமின் தானாக சக்தி பெற்று தானாக இயங்கும். அதனால இந்த பிராணாயாமம் பண்றது முக்கியம். சரி பாட்டி பண்றேன், வேற எதனா சொல்லணுமா? சொல்றவா என்ன? வாசல் ஈரைந்து மயங்கிய வாயுவை ஈசன் தன் வாசலில் ஏற்று. அற்புதம். அடுத்தது, வாசல் ஈர் 5. வாசல் ஈர் 5 2 + 5 7. ஈர் 5ன்னு 10 நினைக்காதீங்க. 2 + 5 7. 7 தான் ஆதார சக்தி மையங்கள். என்ன? மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிபுரகா, அநாகதா, விஷுத்தி, ஆக்ஞா, சகசிரஹம். அதுதான் அந்த 7 நாடிகள், 7 முக்கியமான சக்தி மையங்கள். வாசல் ஈரைந்து ஒவ்வொரு சக்தி மையத்துக்கும் ஒரு பீஜாட்சரம், ஒரு வைப்ரேஷன் உண்டு. அதுல ஒரு வாசல் தாண்டி 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 போனோம். அதுதான் வந்து ஏடு கொண்டரவாடா சுவாமி கோவிந்தா கோவிந்தா இதுதான்.
நல்லா தெரிஞ்சுக்கோ. பெருமாளை பார்த்து பெருமாளை சீக்கிரம் தரிசனம் கொடுக்கிறப்ப இதுதான் ஏழு கொண்டலான்னு 7 தலைகள் தாண்டி போனோம். நீங்க மேல் உலகம் கீழ் உலகம் எங்கேயுமே இல்லை. நம்ம உடம்புக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. நம்மளுடைய சூட்சும சரீரத்துல தான் மேல் உலகமும் இருக்கு, கீழ் உலகமும் இருக்கு. எந்த பக்கம் போய் பாக்குறீங்கிறது யுவர் சாய்ஸ். அதுதான் முக்கியம். ஆக வாசல் 5 உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய 7 சக்திய மையங்களும் மயங்கிய வாயுவை நீங்க பிராணாயாமா பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த மூச்சுக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஏன்னா மூச்சு எடுக்கவே தெரியலையே. நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு சுகமா நம்ம சின்னப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 மாச குழந்தை 3 மாச குழந்தை அது வயிறு குண்டாகும். அப்டாமினல் பிரீத்திங் வாஸ் நேச்சுரல். இதெல்லாம் நம்ம இயற்கையிலேயே நம்ம சின்னப்பவே எல்லா யோகாசனம் பண்ணியாச்சு, எல்லா பிராணாயாமமும் பண்ணிடு டச் விட்டு போயிடும். அவ்வளவு பவை பிராட்டி நம்ம சொல்றதெல்லாம் ரிவிஷன் தான். சின்ன குழந்தை வயிறு அப்படியே பலூன் மாதிரி குறையும். So the breathing will be beautifully flowing with a cosmic rhythm. அதுதான் 2 வாசலில் மயங்கிய வாயுவை உனக்கு பிராணம் மூச்சு எடுக்கவே தெரியலையே. ஷாலோ பிரீத்திங். உன் மணிப்புறக்கத்தையே தாண்ட மாட்டேங்குது உன் மூச்சு. இதுல நீ எங்க நீ சகசிரார்த்தம் எடுத்துட்டு போக போறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூச்சு எடுக்கிறத பத்தி நீ யோசிக்கலையே. அந்த லங்ஸ் என்ன கர்ப்பூர் பண்ணிச்சுதான் இருக்க வைக்காரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். போயிடலாம் கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள யார் பார்த்துப்பா அப்படின்னு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அம்மை பின்னாடி சொல்றாங்க அப்படி கிடையாது. மயங்கிய வாயுவை எந்த பக்கம் போறது தெரியாமையே மூச்சு எடுத்து விட்டு மடையா, என் பக்கம் வா, நான் சொன்ன பிராணாயாமாவை பண்ண ஆரம்பி. வாசல் 2 மயங்கிய வாயுவை என்ன செய்யணும்? ஈசன் தன் வாசலில் ஏற்று. 7வது நிலையாகிய சிவயோக நிலைக்கு அந்த வாயுவை நீ நேராக ஒரு தண்டுவடத்தை வைத்துக் கொண்டு 7 ஆதார மையங்களில் 7வது ஆதார வாசலான ஈசன் திருவடிக்கு நீ சென்று சேருவாயாக. சார் பிராணாயாமம் அக்கு வேற ஆணி வேறையா? அவை பிராட்டி எவ்வளவு கிளியரா சொல்றாங்க. மயங்கிய வாயுவை அந்த நம்ம எடுக்கிற மூச்சுக்கு எந்த பக்கம் போறது தெரியல. இப்படி போறதா அப்படி போறதான்னு புஷ்ன்னு கீழே போகுது. மூச்சு வருது போகுது, மூச்சு வருது போகுது, எங்க போறது தெரியல. அதுக்கு அவை பிராட்டி சொல்றாங்க வாசல் 5 மயங்கிய வாயுவை ஈசன் தன் வாசலில் ஏற்று. நல்ல ஜோரா ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து ஸ்பைன் டைரக்ட் வித் பியூட்டிஃபுல் ஸ்மைல். நல்ல டீப் பிரீத்திங் சுகமா எடுத்து விடு. ஜோரா இருக்கும். ஒரு யூனிட் 14 எண்ணிக்கை மூச்சை 7, 64 எண்ணிக்கைக்கு மூச்சை நிறுத்து. எடுத்து விடணும் அப்படி நிறுத்தாதீங்க. எவ்வளவு மேக்சிமம் முடியும் நிறுத்து. ஆக நீங்க மூச்சு எடுக்கிறத விட நிறுத்துற அளவு அதிகமாக, அது போல விட்டுற அளவு மூச்சு எடுக்கிற வேகத்தை விட நிதானமா விடும். ஆக மூச்சு எடுங்க, முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துங்க, எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் நிதானமா விடுங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சார் அற்புதங்கள் நடக்குது. சார் அற்புதங்கள் நடக்குது. எப்படி நிம்மதியா இருக்குது, தவிச்சுக்கிட்டு நிம்மதி கிடைக்குது. தூக்கமே வரல சார், தூக்கம் வருது சார், திருப்தியா தூங்குறேன் சார், நிம்மதியா தூங்குறேன் சார், நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்புன அவ்வளவுதாங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளவு உசிதமானது நம்முடைய பிராணாயாமா. நம்ம தினம் மூச்சு எடுத்து விட்டுட்டு இருக்கோம். எப்படி மூச்சு எடுக்கிறது நமக்கு தெரியல. தட்ஸ் தி பாயிண்ட். அதுல அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லி கொடுத்த மூச்சு பயிற்சி பிரமாதம், எக்ஸலன்ட். அவ்வளவு குருஜிக்கு எத்தனை 1000 முறை நமஸ்காரம் பண்ணாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அந்த பெரிய பாக்கியம் பெற்றவர் சுதர்ஷன கிரியா என்ற அந்த மூச்சு பயிற்சி ஒப்பு உயர்வு அற்றது. அழகா இருக்கு, அவ்வளவு சுகமா இருக்கு. ஆக வருது அது சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, வாசல் 2 மயங்கிய வாயுவை. இந்த 7 வாசல் எப்படி போறது தெரியாம அங்க போறதாண்டி போயிட்டு மூச்சு விட்டு இருக்கியே, என்ன பண்ணணும்? ஈசன் தன் வாசலில் ஏற்று. நேராக நல்ல டீப் பிரீத்திங் பண்ணுடா அப்படின்ட்டு அவைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? தயாவினில் வாயு வனத்தில் இயங்கி தியான சமாதிகள் செய். தயாவினில் கருணை ததும்பும் பிராணாயாமம். அந்த அம்பாள் சொல்லிட்டான், உன் மூச்சு தாண்டா உசுறு. அப்படி இருக்கக்கூடிய தயாவினில் இறைவனுடைய கருணையால் இயங்கக்கூடிய மூச்சு. வனத்தில் இயங்கில் உன்னுடைய வலது நாசிகள் இயங்கும் பொழுது தியான சமாதிகள் செய்.
ஆக உன்னுடைய பிங்களை நாடியில் வலது இங்க வலதுங்கிறது வலது நாடி, வலது நாடி, வலது நாடிங்கிறப்ப இடது நாசியில மூச்சு போகும். நல்லா நீங்க உணர்றது. இடது நாசியில மூச்சு போறச்ச யுவர் ரைட் லோப் ஆஃப் த பிரெயின், யுவர் லெஃப்ட் லோப் ஆஃப் த பிரெயின். யுவர் லெஃப்ட் லோப் ஆஃப் தி பிரெயின் இஸ் லாஜிக், ரீசனிங், டிஸ்கஷன், இதெல்லாம் இடது மோடு. ரைட் லோப் மியூசிக், அமைதி, ஆனந்தம், சமாதி, யோகா, இதெல்லாம் உங்க ரைட் லோப் ஆஃப் தி பிரெயின். So for the right lobe of the brain, the Pingala Nadi should be working to activate your automatically your right lobe of the brain. ஆக தயாவினில் வாயு வலத்தில் இயங்கில் உன்னுடைய வலது ராசியில் மூச்சு போயிட்டு வருவார் பார்த்துட்டு இருந்தேன். உன்னுடைய தியான சமாதிகளில் தானா. அதான் கேரளாவில் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு குடை வச்சிருப்பாங்க. எல்லாருமே அத மழைக்காக மட்டும் கிடையாது, வெயில் காலத்துலயும் வச்சிருப்பாங்க, குளிர் காலத்துலயும் வச்சிருப்பாங்க. என்னன்னு அக்குள் மாறி மாறி வச்சுக்கின்னு ஒண்ணுமே இல்லை. உங்க வலது அக்குளை அப்படியே பிடிச்சி கொஞ்சம் அழுத்திட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வலது ராசியில மூச்சு போகும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம உடம்பு அப்படிதான். இடது நாசியில இடது அக்குள்ள அப்படியே அமைச்சு வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வலது நாசியில் இடது நாசி போகும். எப்பவும் எங்க அப்பா சொல்லுவார், டேய் வலது பக்கம் மூச்சு போறச்ச ஒரு காரியத்தை பண்ணு, அப்ப நல்லா நடக்கும். இல்லையா கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு அது வலது நாசிக்கு வர்றப்ப போடா அப்படிம்பாங்க. இதெல்லாம் இருக்கு. இதுல தான் சரயோகம் அப்படிம்பாங்க. சர வித்தைன்னு இருக்கு, வாசி யோகம், சர வித்தை இருக்கு. இதுல கேரளா இஸ் தி பெஸ்ட். தேர் ஆல் மந்த்ரா அண்ட் தந்த்ரா பெஸ்ட். தேர் மாஸ்டர்ஸ், தேர் மாஸ்டர்ஸ். இந்த மாஸ்டர் தேர் அதெல்லாம் நீங்க போய் பார்த்ததே தெரியும் உங்களுக்கு. வேற இல்லை. சொன்ன பிரச்சனையா இது நல்லதான். இது எப்படி நான் திருப்பூர்ல பிரான்ச் மேனேஜர் இருந்தப்ப அடிக்கடி குருவாயூர் போயிட்டு வருவேன். அங்கிருந்து பக்கம் திருப்பூர், திருச்சூர், பக்கத்துல குருவாயூர் போயிட்டு வருவேன். அங்க ஒரு ஃபீல்ட் ஆபீசர் குணசேகர், அவர் வீட்டுக்கு போயிட்டு வருவேன். நான் பூவாக்கு போச்சோம், சார் எங்க வீட்டுல வாங்க, எனக்கு இந்த பப்படம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டுல பப்படம் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஜோரா இருக்கும். அப்போ ஒரு முறை போயிட்டு இருக்கேன், பக்கத்து வீட்டுல என்னை பார்த்து குறைஞ்சிக்கிட்டே பயமா இருந்துச்சு எனக்கு. அந்த நாய் எங்க மேல விழுந்து புடுங்க மாட்டோம். என் ஃப்ரெண்டு வந்தா குணசேகர், ஏய் கையை தாட்டினா அந்த வாய் கட்டி போயிடுது. இந்த வாய் நாயால குறைக்கவே முடியல, போயிடுது. இரண்டாச்சுன்னு, சார் இல்ல ரொம்ப மந்திரம் சார், எல்லாருமே தெரியும் சார், அந்த மந்திரம் சொன்னா நாயால குறைக்க முடியாது, மறுபடியும் அந்த அர்த்தத்தை ரிப்பீட் பண்ணதான் குறைக்கணும். பட் இதுல இருக்கா இன்குவிசிட்னஸ். இந்த வீட்டுக்குள்ள போனா அந்த வீட்டுக்காரரு மறுபடியும் அந்த மந்திரத்தை சொன்னா நாய் குறைக்காங்க. It's of their Kerala, it's of their very busy, very very capable. அவளுக்கெல்லாம் நிறைய மந்திர சித்திகள் தெரியும். அவளுக்கு அதுக்கு மெயினே குருவாயூர், வாயுஸ்தலம், வாயுஸ்தலம் குருவாயூர். அங்க போனீங்கன்னா நிறைய மந்திர சித்திகள் கிடைக்கும். அது போலவே அம்பாள் அங்க இருக்கிறது. அவ்வளவு எல்லாமே மந்திரா பேஸ்ட் தாங்க. மந்த்ரா தந்திரா பேஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக தயாவினில் வாயு வலத்தில் இயங்கில் உன்னுடைய வலது நாசையில் உன்னுடைய மூச்சு இயங்கும் பொழுது தியான சமாதிகள் செய். இடது பக்கம் போறச்சோ நீங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்து கண்ணு மூடிக்கிட்டா கூட உங்க மனசு ஒரு நிலைக்கு வராது. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when you want to sit for the pranayama and then meditation, see that the breath flows in your right nostril. If it goes in the left nostril, mind will be restless, will be action oriented. Action oriented. அந்த நிம்மதி வரப்ப வலது மூசில போகும். ஆக தயாவினில் வாயு வலத்தில் இயங்கில் தியான சமாதிகள் செய். அது ஏன் அவை பிராடி சொல்லிட்டாங்க, நாளைக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத, ஒழுங்கு சொல்லிட்டேன், வேலையை நான் வழியை சொல்லிட்டேன், நீ எப்போ தியானம் பண்ணணும் சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி தியானம் பண்ணும். எனக்கு தியானம் பண்ண மனசு நிக்க மாட்டேன், கீழே நினைச்சிட்டு என் மேல தப்பு கிடையாது சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது என்ன, ஆதியாம் மூலம் அறிந்து 5 எழுத்தினை வேதியாது ஓது பிணை. எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, ஓம் நம சிவாய, நம சிவாய. இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த 5 எலிமெண்ட்ஸ். சிவாய, நம சிவாய. அதுக்கு ஒரு யந்திரமே இருக்கு. அந்த வசி வசின்னு மாத்தி மாத்தி எழுதுவாங்க. அது போல ஆதியாம் மூலம் அறிந்து இவ்வளவு சொன்னேன், பிராணாயாமா சொன்னேன், மையத்தை பார்த்து ஏற்கனவே ஈசன் வயலுக்கு போடான்னு சொன்னேன்,
அப்புறம் வரத ஆசிரியர் தியானம் பண்ணுடான்னு சொன்னேன். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். கடைசியில எது அம்பாளுங்கிறது, சரணாகதிங்கிறது இதுதான். அங்கதான் அவ்வை பிராட்டி சூட்சமம் அந்த வைக்கிறாங்க அங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன்டா, திருப்தியா ஓம் நம சிவாய சொல்லுடா, மத்த எல்லாம் தானா வரும். சார் இதை விட யார் சார் என்கரேஜ் பண்ணும்? அந்த சரணாகதி அவ்வளவு விளக்க கூப்பிட்டு போயிட்டாங்க பாருங்க. எல்லாத்தையும் விட்றா, கஷ்டப்படுறேன், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண. பிராக்டிஸ் பண்ணாம விட்டுடாத, நான் சொன்ன வழியில வா. ஆனா ஃபார் த டைம் பீயிங் விட்டமின் டேப்லெட் மாதிரி, எப்படி எல்லா டேப்லெட் பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க, எல்லா டேப்லெட்டோட பி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க வயிறு கெடாம இருக்கிறதுக்கு. அது போல பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஓம் நம சிவாய். நீ ஓம் நம சிவாய் சொல்லிக்கிட்டே இரு, all elements will get balanced and you will be closely in the rhythm of the universe. ஆதியாம் மூலம் அறிந்து, இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சிவா, ஆதி சிவா, 5 எழுத்தினை ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்தினை வேதியாது, வேதியாதுன்னு அன்டவுட்டட், வேறுபட கிடைக்குமா கிடைக்காது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தா சபூரி, நம்பிக்கை வேணும். கிடைக்குமா கிடைக்காதுன்னு அது அவ்வளவுதான். குருஜி ஒவ்வை பிராடி சொல்லிட்டாங்க, நான் செய்வேன், அப்படி செய்யுங்க, நிச்சயமா அந்த பலன் கிடைக்கும். வேதியாது ஓது, உச்சாடனம் பண்ணிக்கிட்டே இரு. பிணை பிறகு, அதன் பிறகு இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணது பிறகு என்ன பண்ணணும்? ஆதியாம் மூலம் அறிந்து 5 எழுத்தினை பேதியாது ஓது. ஆக நமசிவாயா என்ற எழுத்தினை நீ இடைவிடாமல் உச்சரித்துக் கொண்டே இருந்தேனால் அது அத்தனை பிராணாயாமங்களுக்கும் சமம். உன்னுடைய யோக நிலைக்கு உன்னை உயர்த்துவது என்பது மாற்ற முடியாத கருத்து. அதனால அதை செய், இதையும் கத்துக்கும், இது முக்கியம். உன்னுடைய உன்னுடைய உள்ளுறுப்புகள், உன்னுடைய உடல், உன்னுடைய சூட்சும சரீரம் எல்லாமே கிளியரா ஆகி ஜோதியா மின்றதுக்கு, சுய பிரகாச ரூபமாக நீ மாறுவதற்கு, அந்த சிவயோக நிலையை நீ அடைவதற்கு இதெல்லாம் முக்கியம். ஆனா எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு முயற்சி பண்றப்பவே கூட கூட ஓம் நம சிவாய சொல்லிட்டு இருந்தேன், மற்றதெல்லாம் உனக்கு சுலபமாக அமையும் அப்படின்ட்டு அவை பிராட்டி இந்த 10 குறள்ல அழகா பிராணாயாமாவை அலசி ஆராய்ஞ்சு எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல் ஓம் நம சிவாய இருக்கின்றது. ரொம்ப 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 அழகா சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிவாய சிவாய சிவாயங்கிறது அவ்வளவு அழகா இருக்கும், சொல்றதுலயே ஒரு சுகம் கிடைக்கணும். ஏன்னா இட்ஸ் ஆல் ப்ரூவன், த பேசிஸ் ஆஃப் த ரிதம், த வைப்ரேஷன்ஸ், வைப்ரேஷன் மேக்ஸ் எனர்ஜி. இதெல்லாம் வந்து டைம் டெஸ்டட். காலம் காலமாக நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் எல்லாருமே சொல்லி ஓய்வு பெற்றவர்கள் நிம்மதியா இருந்தாங்க சார், சந்தோஷமா இருந்தாங்க சார், ஆனந்தமா இருந்தாங்க. வேலை வேலைக்கு சாப்பிட்டோமா, பெருமாளை நினைச்சிருந்தவா, சாமி உடம்பு, மனுஷனுடைய உடம்பு பிறவின் லட்சியம் என்ன? இறைவன் அடைவது தானே, அமைதியா இருக்கத்தானே, ஆனந்தமா இருக்கிறது தானே. மத்தவங்க நம்ம நோண்டின்னு இருக்கிறதுக்காக கிடையாது, மத்தவரை ஏமாத்துறதுக்காக கிடையாது. ஆக நம்ம எதுக்காக பிறந்தோம்? நமக்கு என்ன வேணும்? நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்கணும். அதுக்காக என்னால என்ன பண்ண முடியும் செய்யறேன். இதுதான் இந்த அண்டர்லைங் பிரின்சிபல். அதை விட்டுட்டு எதையோ தேடிட்டு இருந்தோம்ல, நமக்கு நிம்மதி கிடைக்காது. அதுதான் அவை பிராட்டி சொல்றாங்க, பிராணாயாமா பண்ணு, உன்னுடைய 10 முக்கியமான நாடிகள், 72,000 நாடிகள் சுத்தம் பண்ணிக்கோ, அப்புறமா பிராணாயாமம் பண்ணு. எல்லாத்துக்கும் மேல ஓம் நம சிவாயான்ட்டு அந்த பரம்பொருள் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இரு, நீ நல்லா இருப்ப, எல்லாரும் நல்லா இருப்பாங்க, உனக்கு கிடைச்ச ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்ட்டு அந்த அற்புதமான பரோபகாரம், அதுதான் முக்கியம். நம்ம மட்டுமே நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும் முடிக்கிறாங்க. சோ இன்னைக்கு இது சிவயோக நிலை. இப்படி செய்தால் சிவயோகம் நமக்கு தானாக வாய்க்கும். அதுதான், இதுதான் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது. இதை திருப்பி திருப்பி பாருங்க. ஏற்கனவே பிராணாயாமம் செய்யறவங்க தொடர்ந்து பண்ணுங்க, இல்ல காட்டி இந்த ஒரு பாயிண்டையே வச்சுக்கிட்டு கண்ணீர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அமைதி கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், ஆனந்தம், வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு நிம்மதி, ஒரு திருப்தி, முழுமை நம்மளுக்குள்ள அப்படி எல்லாம் பஞ்சுக்கிட்டே சுகமா இருக்கு. சரியா? இன்னைக்கு போறோம், அடுத்தது நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடன் பயணித்தமைக்கும் நன்றி. அடுத்த புதன்கிழமை லைஃப் இஸ் லவ்.
லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. சார் ஒரு டவுட். இந்த சில வைஷ்ணவைட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, சிவா சொல்லக்கூடாது, இந்த இஸ்கான் இவெல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லாம் மிஸ்கைட் பண்ணி அப்படி பண்றாவல்ல. இட்ஸ் நாட் மிஸ்கைடிங். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு ஷி ஈஸ்டன் வருதோ அப்போ வந்து யுவர் சுவாதிஷ்டா இஸ் ஆக்டிவேட்டட். அண்டர்லைங் பிரின்சிபல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சுவாதிஷ்டான் லைஃப் எனர்ஜி. தட் லைஃப் எனர்ஜி ஜாயின்ஸ் வித் இம் சிவம், சிவா. அது ஒரு வகையான. இப்போ நதின்னு காவிரி நதி மட்டும்தான் நதி கிடையாது. எத்தனை நதிகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கு, இருக்கோ இல்லையோ? காவிரி நதினா ஒரு அழகு, தென்பண்ணையார்னா ஒரு அழகு இல்லையா, கங்கைனா ஒரு அழகு, எல்லாத்துக்கும் அதுக்குள்ள முக்கியத்துவம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராம 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 சொன்னா ரா, ரா இஸ் பீஜாட்சரம் ஃபார் யுவர் மணிப்புரகா, அக்னி தத்துவம். உங்களுக்குள்ள சக்தி அதிகமாகிட்டே இருக்கும். உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டம் வில் பி பேலன்ஸ்ட். அடுத்தது ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எத்தனை ரா வருது பாருங்க. அவ்வளவு இருக்கு, அவ்வளவு ஆரோக்கியம். சோ ஆனவர் நம்முடைய ஆண்டவர்கள் சான்றோர்கள் நம்முடைய ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்காக பல பல மதங்கள் நாராயணன் ரா எத்தனை ஒரு ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். காளிகா பொழுது அப்படிதானே இல்லையா? ஐம் ஹ்ரீம் கிளீம், ஐம் ஹ்ரீம் 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 கௌரி பீஜாட்சரம். அம்பாளுடைய ஐம்ங்கிறது சரஸ்வதி பீஜாட்சரம், ஹ்ரீம்ங்கிறது லட்சுமி பிராட்டி பீஜாட்சரம், கிளீம்ங்கிறது வந்து காளி மாதா பீஜாட்சரம். அதான் நவாட்சரி மந்திரம்பாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாயை விச்சே. 9 சிலபல் இருக்கு. நவ துர்கா, துர்கா அம்பாள் தேவி மகாத்மியத்துல ஒரு மிக முக்கியமான மந்திரம். துர்கா அம்பாளுடைய முக்கியமான மந்திரம், சாமுண்டியோட முக்கியத்துவம் மந்திரம் இதுதான். ஓம் ஐம் ஹ்ரீம் கிளீம் சாமுண்டாய விச்சே. சொல்லிக்கிட்டே இருங்க சார். அப்பேற்பட்ட ப்ரொடெக்ஷன் சார் நமக்கு. இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க சரி, போயிட்டு கீழே விழுந்து கையை காலை உடைச்சுக்கிட்டு இருங்க, அப்ப தெரியும் ஏன்டா பெரியவங்க சொன்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அழகு இருக்கு. ஹரே ராம 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 சுகமா இருக்கு சார். அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஜம்முன்னு குழல் வச்சு திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மரத்துக்கு உட்காந்துருக்காரு, நீங்களும் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, அவர் குழல் வேற வாதிக்கிற. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹா இஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் விஷுத்தா, ரா ஆக்டிவேட்டிங் யுவர் மணிப்புரகா, isn't it? இம் இட் ஆக்டிவேட்ஸ் யுவர் சகசரா. எவ்வளவு இருக்கு. அதனால நம்ம கலாச்சாரத்துக்கு இணையானது உலகத்திலே கிடையாது. இப்ப நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், தி ஹெர்மெட்டிக்ஸ். இட்ஸ் அபவுட் 2000 pages. They say there is a rhythm in the whole of the universe. You should know how to go with the rhythm, how to be harmonious with the rhythm. It can be upper harmonics or lower harmonics. How to keep in harmony. The rhythm. All the seasons are rhythm. Your heartbeat is a rhythm. Your lung activation is a rhythm. The whole cosmos is in a rhythm. Even flowering, blossoming is a rhythm. The seasons are. சார் அவ்வளவு அழகு சார் நம்ம இயற்கைங்கிறது. நம்ம ரசிக்கணும் சார், வாழ்க்கை ரசிக்க தெரியும். எவ்ரிதிங். தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. மாஸ்டர், லிவிங் மாஸ்டர் இன் ஹைதராபாத். அவர் அவ்வளவு சுகமா சொல்லுவார். ஒண்ணுமே வேணாயா, பூ எடுத்துக்கோ, அது ரசிச்சு பாரு, கண்ணு முடிக்காது, கண்ணு திறந்து. God expresses himself in the myriads of his creation beyond your intellect. But don't analyze. Enjoy that. Become one with it. Very important. Very important. அதனால எல்லாமே அழகு. ஒவ்வொரு மந்திரமும் அழகு. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. எனர்ஜி ஃபீல்ட். அது உங்களை அப்படியே ஒரு ஃபோர்ட்ரஸ், ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கும்.
நீங்க ஒரு அழகா ஜொலிப்பீங்க. அவ்வளவு இருக்கு. சரியா? அதான் சொல்லியிருக்கீங்களே சார், நீங்க 1,25,000 டைம்ஸ் சொல்லி முடிச்சா இல்லையா? No doubt about it. It is. But practice it to enjoy that. That's very important. டிராயிங்ல மாம்பழம் போட்டா கிடைக்காது. உண்மையான மாம்பழத்தை கையில் எடுத்து சாப்பிடும். That's very important. Take care. Jai Gurudev. Thank you.